தமிழ்நாட்டுல யாருமே பண்ணாத மாதிரி இந்த மாதிரி விண்ட் டர்பைன்ஸ்லாம் நம்ம பில்டிங் மேலே வந்து பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க சார். இதனால என்னங்க சார் பெனிஃபிட், இது எதுக்காக சார் நம்ம சார் நம்ம இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 2.5 கிலோவாட் விண்ட் டர்பைன் சார். இந்த சோலார் பேனல் பார்த்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 யூனிட் மேல ப்ரொடக்ஷன் எடுக்க முடியாது சார். வெறும் 4 யூனிட். வெறும் 4 யூனிட். என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி, டெம்பரேச்சர் கம்மியா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி. ஆனா என்னோட டர்பைன் நீங்க இடம் பாத்தீங்களா? சோ வெறும் ஒண்ணுக்கு ஒண்ணு தான் இருக்கு. அவ்வளவுதான். இது இந்த இடத்துல என்னால ஒரு நாளைக்கு 60 யூனிட் கொடுக்க முடியுங்க. 60 யூனிட். இந்த இடத்துல 60 யூனிட் ஜெனரேஷன் ஆகுது. அது கீழே போய் நான் உங்களுக்கு ப்ரூஃபே காட்டுறேன். ஓகே. இந்த இடத்துல ஒரு நாளைக்கு 60 யூனிட்டும் போது இந்த மாதிரி நீங்க எல்லா இடத்துலயும் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கரண்ட், அதிகபட்சம் 2 கரண்ட் இருந்தா போதும். இது கம்ப்ளீட்டா எஸ்எஸ் தான். அங்க பாருங்க, இந்த போல்ட் நட் எல்லாமே எஸ்எஸ் தான். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாமே எதுவுமே துருப்பிடிக்காது. ஹார்ட் டிப் கால்வனைஸ்டு போலுங்க. இது ஜிஐ. ஆமா, ஜி எம்எஸ் பைப்ல ஹார்ட் டிப் கால்வனைஸ்டு சொல்லுவோம். 25 வருஷத்துக்கு பெயிண்ட் கீண்ட் எது அடிக்க வேண்டியது இல்ல. எல்லாம் இங்க பாருங்க எஸ்எஸ் தான். எல்லாமே எஸ்எஸ் தான். உங்களுக்கு இதுல எஸ்எஸ் தான். உங்களுக்கு சேஃப்டிக்காக கொடுத்திருக்கோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு இங்க அதிகபட்சம் ஒரு 15 அடி தான் வச்சிருப்போம். இது வந்து 15 ஃபீட் தான். வெறும் 15 அடி ஹைட்ல ஒரு நாளைக்கு 60 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகும் உங்களுக்கு. ஓகே. இப்போ இது வந்து இப்போ ஒரு ஃபிக்ஸ்ட் டைரக்ஷன் தான் இருக்குமா சார்? இல்ல, முதி இது 360 டிகிரிக்கு ரொட்டேஷன் ஆயிக்கும் சார். எந்த பக்கம் காத்து அடிக்குதோ அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேஷன் ஆகும். அதுவே திரும்பிக்கும். ஆமாங்க, ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேஷன் ஆயிக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. ஓகே. இப்போ இது ரொட்டேட் ஆறதுனால ஒரு சர்க்கிளுக்கு வந்து எவ்வளவுங்க சார் நம்ம கிரியேட் சார்? இத வந்து ஒரு சர்க்கிளுக்கு நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா, அதாவது ஒரு சர்க்கிளுக்கு, அதாவது நான் 400 ஆர்பிஎம் டிசைன் பண்ணிருப்பேன் சார். 400ல இருந்து 800 ஆர்பிஎம் டிசைன் பண்ணிருப்பேன் சார். ஓகே. இந்த டிசைன்ல உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேஷன்ல கிடைச்சிரும் சார். உங்களுக்கு சூப்பர் சார். ஃபேன் பக்கத்துல இருந்தா நாய்ஸ் வரும் சார். ஓகே. இந்த ஃபேன் பக்கத்துல எந்த ஃபேன்ல, எந்த சீலிங் ஃபேனா இருந்தாலும் சரி, டேபிள் ஃபேனா இருந்தாலும் சரி, ஃபேன் பக்கத்துல இருந்தா கண்டிப்பா சுத்தும் போது நாய்ஸ் வந்து தீருங்க. இதுதான் நாய்ஸ். ஆனா இதே கீழே போகும்போது நாய்ஸ் இருக்காது. நான் வேணா கஸ்டமரே இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த சைட் உண்டான கஸ்டமர் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. அவர் எத்தனை கிலோவாட் யூஸ் பண்ணிருக்காரு, என்ன யூஸ் பண்ணிருக்காரு சொல்லுவாரு. ஓகே. இப்ப நிறைய பேர் வந்து நிறைய பேர் கமர்ஷியலா, இண்டஸ்ட்ரியலா யூஸ் பண்றவங்க ஆமாங்க, லாக்ஸ்ல தௌசண்ட்ஸ்ல வந்து பே பண்றாங்க கரண்ட் பில். சோ இது வைக்கும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சார் பெனிஃபிட் சார்? அதாவது ஒரு நாளைக்கு 60 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுதுங்க. 60 யூனிட். ஆமா, பர் டே வந்து 60 யூனிட்டுங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கு 800 மரம் வச்சதுக்கு சமங்க. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 18 டன் வந்து CO2 நம்ம ரெடியூஸ் பண்றோம். விண்ட் டர்பைன் வந்து 18 டன் CO2 ரெடியூஸ் பண்றோம். ஜீரோ எரிபொருள் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஃபாசில் ஃபியூல் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு சார். இன்னைக்கு இந்தியாவோட எனர்ஜி கன்சம்ஷன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எனர்ஜி தட்டுப்பாடு மிகப்பெரிய தட்டுப்பாடா வருது. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எனர்ஜி ரொம்ப கிடைக்கிறதே இல்ல. அதனால காஸ்ட் எங்கேயோ ஏறிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தட்டுப்பாட்டுல ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. பெஸ்ட் ROI சிஸ்டம்ங்க. ஓகே. இது வந்து ஆக்சுவலா இப்போ எங்கங்க சார் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்? இது வந்து பாத்துட்டீங்கன்னா அரூர் அப்படிங்கிற சைட்ல நாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ இது என்ன யூஸ்க்காக? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல், ஒரு கிச்சன் பகுதிக்காக நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ இது ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் எடுப்பாங்க. இங்க வந்து எவ்வளவுங்க சார் சார்ஜ்? சார் இது வந்து பாத்துட்டீங்கன்னா கரண்ட் பில் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 98% உங்களுக்கு ரிடக்ஷன் ஆயிருதுங்க. வெறும் 2% மட்டும் தான் EB பில்லுங்க. 2% வந்து மோட்டார் லோடு கொடுக்குறாங்க. மோட்டார் லோடுக்கு மட்டும் தான். அதுக்கு நம்ம டிசைன் பண்ணல. ஸ்டார்டிங்ல நம்ம லைட்டிங் லோடு, மித்த லோடுக்கு எல்லாத்துக்கும் இதான் டிசைன் பண்ணி. ஓகே. இப்போ நார்மலா இப்போ சோலார் பேனல் அப்படினா நம்ம ப்ரொடியூசர் கரண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருவோம். ஆமாங்க. இப்போ இதுல ப்ரொடியூசர் இதுலயும் கொடுக்கலாம். நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட்க்கு இதுலயும் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்து அப்ரூவ்ட் இருக்கு. கமர்ஷியலுக்கு நிறைய பாலிசிகள் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பாலிசி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதுலயும் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து இது நம்ம கவர்மெண்ட் கொடுக்க முடியும். தாராளமா கவர்மெண்ட் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஓகே. இப்போ கவர்மெண்ட் கொடுத்தா நம்ம கரண்ட் பில் குறையுமா இல்ல எப்படிங்க சார்? கவர்மெண்ட் கண்டிப்பா கரண்ட் பில் குறையும். உங்களுக்கு வந்து வீட்டுக்கு கமர்ஷியலா உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கமர்ஷியலுக்கும் உங்களுக்கு வந்து யூனிட் வந்து சேல் பண்ண முடியும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுப்பாங்க. கமர்ஷியல் யூனிட்டுக்கு வீட்டுக்கு வந்து கண்டிப்பா மைனஸ் ஆயிடும். எத்தனை யூனிட் கன்சியூம் ஆகிக்குதோ அத்தனை யூனிட் தகுந்த மாதிரி கண்டிப்பா மைனஸ். இன்னைக்கு நிறைய பாலிசிகள் சேஞ்ச் ஆயிடுச்சு. முதல்ல தான் பாலிசி இல்லாம இருந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியில பாலிசியில எதுவுமே இல்ல விண்ட் டர்பைனுக்கு. இன்னைக்கு நிறைய விண்ட் டர்பைன் கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி மேனேஜ்மென்ட்க்கு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஓகே. ஒரு சின்ன காத்துக்கு பயங்கரமா சுத்துது. ஆமாங்க சார். உங்களுக்கு எனக்கு 2.5 மீட்டர் பை செகண்ட் இருந்தா போதுங்க சார். ஓகே. இந்த ஏர்ல வெறும் 2.5 மீட்டர் பை செகண்ட் இருந்தாலே போதும். அந்த ரொட்டேஷன் என்னால பவர் ரொட்டேஷன் எடுக்க முடியும். அதே மாதிரி இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க. நீங்க பாருங்க, நினைச்சுக்கணும். இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதே சோலார் பேனல் பாருங்க. இவங்க ஒவ்வொரு வாரமும் டெய்லி கழுவி விடுவாங்க. ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சது 1 கிலோவாட்டுக்கு 50 லிட்டர் தண்ணி செலவாகும் சார். நல்ல தண்ணி தான் கழுவணும். உப்பு தண்ணியில் கழுவணும். இந்த ஓரையெல்லாம் உப்பு அடிச்சிருங்க. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நல்ல தண்ணியில தான் கழுவுவாங்க. நல்ல தண்ணியில் கழுவும் போது 1 கிலோவாட்டுக்கு குறைஞ்சது 50 லிட்டர் தண்ணி தேவைப்படுங்க. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அதே மாதிரி மேன் பவரும் தேவை. கண்டிப்பா கழுவணும். ஈவினிங் டைம் தான் கம்பல்சரி வந்து கழுவணும். ஆனா இதுனா வரைக்கும் என்ன மெயின்டைன் பண்ணிருக்கான்னு கஸ்டமர் நான் கேட்கறேன். நீங்களே வேணா கஸ்டமர் கேளுங்க. எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஈஸி மெயின்டெனன்ஸ். எதுவுமே பண்ண வேண்டியது. ஓகே. இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு எவ்வளவு நாள் சார் எடுத்துப்போம்? சார் இது குறைஞ்சது 1 மாசம் டைம் எடுத்துக்கும். 1 மந்த் டைம். ஒவ்வொரு சைட்டுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஒவ்வொரு இது வந்து டெய்லர் மேட் ப்ராஜெக்ட்ங்க சார். 1 கிலோவாட் விண்ட் டர்பைன் 1,25,000 இருந்து 1,75,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஆனா பர் டே வந்து 20 இருந்து 30 யூனிட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆகும். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க உடனே எங்களால கொடுக்க முடியாது. மினிமம் ஒரு 20 நாளா டைம் எடுத்து
இப்போ இது வீடு கம்பேர் பண்ணும்போது கமர்ஷியல் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். கமர்ஷியலுக்கு ரொம்ப பெனிஃபிட்டுங்க. கமர்ஷியல் வச்சும்போது நம்ம சோலார் பேனல் போடும்போது ரொம்ப காஸ்ட் அதிகமா வரும். ஆமாங்க, வீட்டை கம்பேர் பண்ணும்போது தயவு செஞ்சு கமர்ஷியல் போகிற கிளைண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஓகே, வீட்டு கிளைண்ட்டுக்கு எனக்கு வீட்டு கிளைண்ட் விட கமர்ஷியல் கிளைண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனா வீட்டுக்கு நம்ம வைக்க முடியும். வீட்டுக்கு வைக்கலாம். வீட்டுக்கு மினிமம் ஒரு 10-15,000 இபி பில் வரவங்க 10,000 இபி பில் வரவங்களுக்கு வச்சோம்னா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ எனக்கு ஒரு டவுட் சார், இப்போ கமர்ஷியலா வந்து இப்போ சோலார் பேனல் போடுறோம் அப்படின்னா ஒரு 15 கிலோவாட் போடணும், நிறைய பேனல்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பெரிய இடம்லாம் வேஸ்ட் ஆகும் கண்டிப்பா. ஆனா இதுக்கு வந்து நம்ம இந்த ஒரு இது சார் அதான் சார் நீங்க போகணும் ஒரு இந்த 2.5 கிலோவாட்டுங்க சக்சஸ்ஃபுல் மாடலுங்க. ஓகே, 2.5 கிலோவாட் ஒரு நாளைக்கு 60 யூனிட் ப்ரொடக்ஷன் கிடைக்குது. இதே 60 யூனிட் நான் சோலார் பேனல் இந்த சோலார் பேனல் எடுக்கணும்னா 12 கிலோவாட் நான் போடணும். 12 கிலோவாட்ல இருந்து 15 கிலோவாட் போட்டா மட்டும் தான் நான் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். 15 கிலோவாட் ஆமா 30 பேனல் நான் போடணுங்க. பாருங்க நினைச்சு பாருங்க. ஓகே, இதே மாதிரி 30 பேனல் போடணும்னா பாருங்க இந்த இடத்தை பாருங்க. இந்த இடம் ஃபுல்லா இந்த இடம் ஃபுல்லா போடணும். அப்படிங்கும்போது நமக்கு ரூஃப் டாப் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கு ஸ்பேஸ் தான் சார் ரொம்ப முக்கியம். நீங்க ஒண்ணு வேணா சார் இந்த 2க்கு 2 இடம் கொடுங்க சார். 1 2 3 4 இந்த 2க்கு 2 இடம் கொடுங்க. இதுல நான் ஒரு நாளைக்கு 50 யூனிட் எடுத்து காமிக்கிறேன் ப்ரொடக்ஷன். காரணம் விண்ட் எனக்கு இருக்கணும். ஒரே நான் வந்து இயற்கையை நோக்கி மட்டும் தான் பிசினஸ் பண்றேன். எனக்கு நேச்சுரல் ஓரியன்டட் பிசினஸ் 24/7. பாருங்க இந்த என்ன டைம் பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6:30 சம்திங் ஆல்மோஸ்ட் 6:30. இது உங்களுக்கு டிராப் ஆயிரும், சோலார் டிராப் ஆயிரும். நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஓடிட்டே தான். ஓகே, இப்போ இது வந்து காத்து எப்ப வந்தாலுமே ஓடிட்டே இருக்கும். 24/7 ரன் ஆயிட்டே தான் இருக்கும். அதாவது இங்க ஓபனா சொல்லணும்னா இந்த இடத்துலயே என்னால இன்னும் 20 யூனிட் சேர்ந்து கொடுக்க முடியும். ஓகே, லோட் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும். இப்போ இத ஒன்ஸ் வெச்சிட்டோம் அப்படினா இதுக்கு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நம்ம பண்ணிருக்கோமா அப்படி? கண்டிப்பா சார். அதாவது சேஃப்டில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் டர்பைன் பண்ணலாங்க. நான் வந்து கிரிக்கெட் பேட் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டர்பைன் நான் பண்றேன். இது வந்து 2.5 கிலோவாட் வரைக்கும் என்னோட டிசைன் வந்து கிரிக்கெட் பேட் ஸ்டைல். நான் உங்ககிட்ட 2 பேட் தரேன்னு வைங்க. ஒரு 2 கிரிக்கெட் பேட் தரேன். ஒன்னு ஹேண்டில் இருக்கிற பேட், இன்னொன்னு ஹேண்டில் இல்லாத பேட். ஹேண்டில் இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு கிரிப்பா பிடிக்க முடியும், அதுதான் என்னோட டர்பைன். நீங்க பாத்தீங்கன்னா ஆமா இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அடிக்கு வந்து SS பைப் கொடுத்திருக்கேன். எவ்வளவு காத்தடிச்சாலும் ஒண்ணு ஆகாது உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா. இதுக்கு அவ்வளவு சான்ஸே இல்ல. அதாவது நாங்க சென்னை கொட்டிவாக்கம் ஒரு சைட்ல போயிருக்கோம். 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கடல் 2 புயலை தாங்கி நின்றுருக்கு. காரணம் கேட்டுட்டீங்கன்னா சைடு ஃபர்லிங் சிஸ்டம் சொல்லுவோம். இது எவ்வளவு பெரிய காத்தடிச்சா பிளைடு என்ன ஆகும்னு கேட்டுட்டீங்கன்னா அப்படியே மேல போயிரும். ரொம்ப ஹெவியா காத்தடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடும். இந்த டெக்னாலஜி இந்தியால யாருமே கிடையாது, எங்கிட்ட மட்டும் தான் இருக்கு. அதுல பெருமையா நான் சொல்லுவேன். மழை வெயில் எது பட்டாலும் எதுவுமே ஆகாது சார். மழைக்கு தான் இன்னும் நல்லா ஓடும் என்னோட டர்பைன். மழை காலத்துல தான் இன்னும் நல்லா ஓடும். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹீட் சிங்க் இதோட கொடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து. ஓகே, இது வந்து இப்ப இவ்வளவு வேகமா சுத்துது இல்ல. ஆமாங்க, அங்க எது ஹீட் எது ப்ரொடியூஸ் ஒண்ணும் ஆகாது சார். அது ஹீட் அங்க ஹீட் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஹீட் ரிலீஸ் ஆகறதுக்கு ஆட்டோமேட்டிக் அது ஏர் ஹோல்ஸ் வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க. அதுலயே டிஃபால்ட். ஆமா, அதுல டிஃபால்ட்டா இருக்கு. அதனால எந்த ஒரு ஹீட் வராது உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க. சூப்பர் சார். இப்ப காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி அது பாருங்க. இப்ப அந்த பக்கம் அடிக்குதா திரும்பிக்கும், அது இந்த பக்கம் அடிக்குதா திரும்பிக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக். ஆமா, இது வந்து ஒரு ஃபிஷ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க சார். ஓகே, ஃபிஷ் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஃபிஷ் வால் மாதிரி. ஃபிஷ் வால் எந்த அளவுக்கு அந்த வாலுக்கு காத்து போடுது ஆட்டோமேட்டிக் இப்படி திரும்பிக்கும். இல்ல இப்ப இந்த பக்கம் திரும்பிக்கும். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல சார் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க. சார் இப்ப நீங்க வந்து ஒரு நாளைக்கு 60 கிலோவாட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஆமாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேட்டரி கெபாசிட்டி போட்டுருக்கணும். ஆமாங்க. இப்ப அப்படி எக்ஸ்ட்ரா அதோட எக்ஸஸா கிரியேட் ஆகுறது என்ன சார்? நாங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க லெட் ஆசிட் பேட்டரி கோட் பண்றோம், லித்தியம் அயான் பேட்டரி கோட் பண்றோம். லெட் ஆசிட் பேட்டரி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுல வந்து ஈஸ்ட்மேன் பேட்டரி நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். ஈஸ்ட்மேன் பேட்டரி வந்து 10 இயர்ஸ் வாரண்டிங்க. லெட் ஆசிட்லயே 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குற ஒரே பேட்டரி ஈஸ்ட்மேன் பேட்டரி தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த பேட்டரி. நாங்க இல்ல கஸ்டமர்ஸ் நிறைய பேர் என்னால வாட்டர் மெயின்டைன் பண்ண முடியாது, எனக்கு லித்தியம் அயான் வேணா லித்தியம் அயான் கொடுக்குறோம். இட்ஸ் காஸ்ட்லி பேட்டரி வைஸ் காஸ்ட்லி. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி. 60 கிலோவாட் வருதுன்னா எவ்வளவு பேட்டரி சார் நம்ம ஒரு 60 யூனிட் வருது அப்படின்னா இந்த இடத்துல நாங்க ஒரு 8 பேட்டரி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. 8 பேட்டரி இந்த சைடுக்கு 8. ஆமா, இந்த சைடுக்கு ஒரு 8 பேட்டரி 7.5 கிலோவாட் இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். ஓகே, அதை விட அதிகமா நம்ம கொடுத்துருக்க கெபாசிட்டி விட அதிகமா ஜெனரேட் ஆகிறது என்னங்க சார் பண்ணுவோம்? அதாவது நம்ம அதிகமா எக்ஸஸ் ஆகுறது நம்ம இபி கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம தேவைக்கு போக அதிகமா வரதை நம்ம இபி கொடுக்கணும்னா இபி கொடுத்துடலாம் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா. அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல நமக்கு இன்னும் ஆஃப் கிரிட் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ஆஃப் கிரிட்ல 8 பேட்டரிக்கு பதிலா இன்னொரு 8 பேட்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் நாங்க வந்து பாத்துட்டீங்கன்னா. ஆமா, இன்னொரு பேர்ல இன்னொரு 8 பேட்டரி கனெக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தேவையான லோட் எடுத்துக்கோ உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா. ஓகே, சோ இப்போ இது வந்து இப்போ நம்ம 2.5 போட்டுருக்கோம். ஆமாங்க, இது வந்து மினிமம் என்ன சைஸ்ல இருந்து சார் நம்மளால? சார் நம்ம கிட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா 400 வாட்ல இருந்து இருக்கு. வெறும் 400 வாட் டர்பைன். வெறும் 400 வாட் டர்பைன். அது வந்து ஸ்ட்ரீட் லைட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, 1 கிலோவாட்ல இருந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா. ஓகே, இப்போ 1 கிலோவாட் நம்ம போடுறோம்னா அதுல எவ்வளவு சார் ப்ரொடக்ஷன்? சார் 1 கிலோவாட் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நாங்க வடவள்ளிங்கிற ஏரியால போட்டுருக்கோம். ஓகே, ஜஸ்ட் 1 கிலோவாட் டர்பைன் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 யூனிட் எனக்கு ப்ரொடக்ஷன் ஆகுது. ஒரு நாளைக்கு? ஆமா, பர் டே 18ல இருந்து 20 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுது உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா. எங்களுக்கு வந்து விண்ட் வந்து இருக்கணும்.
அதாவது நீங்க மொட்டை மாடிக்கு காத்து வாங்குறேன்ட்டு வருவீங்க இல்லையா, அந்த விண்டு, அந்த விண்டு தான் நாங்க சொல்றோம். நான் உங்களுக்கு ஹெவியா காத்தடிக்கணும், புயல் மாதிரி காத்தடிக்கிறதுல சொல்ல சும்மா பாருங்க. இப்போ பாருங்க வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா மொட்டை மாடியில வர்ற காத்தடிக்கிற அந்த காத்து போது உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா. அதனால வந்து உடனே அந்த அளவுக்கு கெபாசிட்டி பேட்டரி போட முடியாதும்பாங்க. அப்ப எக்ஸஸ் நாங்க எங்களோட சார்ஜ் கண்ட்ரோலர் கீழே காட்டுறேன். எங்களோட சார்ஜ் கண்ட்ரோலர் கீழே காட்டுறேன். இதுல வந்து ஓவர்லோடு ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கோம், ஹை வோல்ட் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கோம், டம்ப் லோடு வச்சிருக்கோம். நான் வந்து பாத்துட்டீங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோலர் பிளஸ் டம்ப் லோடு வச்சிருக்கேன். அதாவது நமக்கு 96 வோல்ட் தான் டிசைன் அப்படின்னா 96 வோல்ட் பேட்டரி ஃபுல் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா விண்டு சுத்துங்க, ஆனா சார்ஜ் ஏறாது. விண்டு சுத்திட்டு இருக்கும், சார்ஜ் ஏறாது. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் பண்ணிரும். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வர்ற கரண்ட் போற டம்ப் லோடு வேஸ்ட் பண்ணும். அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறேன் சார். அந்த டெக்னாலஜில ஸ்மால் இதுலயே உங்களுக்கு ஒரு சின்ன அனிமாமீட்டர் மாதிரி போட்டு, இந்த ரெண்டாவது இடத்துல ஒரு சின்ன அனிமாமீட்டர் போட்டு அங்கிருந்து விண்டு கால்குலேஷனோட கொடுக்கணும்னால எங்க சார்ஜ் கண்ட்ரோல் இருக்கு. இதெல்லாமே நம்ம சேஃப்டிக்காக கொடுத்தோம். ஆமா, இதெல்லாமே சேஃப்டிக்காக கொடுத்தது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எஸ்எஸ் தான் கொடுத்திருக்க பாருங்க. இது வந்து ஒரு குரேஷன் எவ்வளவு காத்து எடுத்தாலும் இது எதுவுமே ஆடாத உங்களுக்கு கிரிப்பா நின்னுக்கும். சரி, இங்க 15 நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிடுறேன், இந்த காத்து வந்து 15 அடியில அடிக்கக்கூடிய காத்து தான். இது நான் ஒரு இங்கிருந்து ஒரு 100 அடிக்கு தூக்குனா தான் காத்தோட வளம் இன்னும் அதிகமா வரும். இங்க வெறும் 15 அடியில தான் காத்து அடிக்குது. இந்த 15 அடிக்கு இந்த இது போதுமானது. இன்னும் கொஞ்சம் ஹைட் போனா நல்லது, போதுமானது. இந்த இதுக்கு போதும். இந்த இதுக்கே 60 யூனிட் கிடைக்குது அப்படின்னா இன்னும் ஹைட் போனா இன்னும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்ப கமர்ஷியலா இண்டஸ்ட்ரி வச்சிருக்கவங்க அவங்க எல்லாம் வந்து மந்த்லி லாக்ஸ் கணக்குல வந்து கரண்ட் பில் கட்டுறாங்க. அவங்க சோலார் பேனல் போடணும் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கண்டிப்பா. அந்த டைம்ல நம்ம இது யூஸ் பண்ணும்போது இது நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ரொம்ப பெனிஃபிட் சார். நீங்க நல்ல क्वेश्चन கேட்டதுங்க சார். ஃபேக்டரி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ ஃபேக்டரிஸ்ல வந்து நிறைய டஸ்ட் படுங்க சார். இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் கழுவி விட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லா தெரியுதுங்களா பாருங்க. இன்னைக்கு தான் கழுவி விட்டுருக்காங்க. தெரியும், இங்க பாருங்க மறுபடியும் காட்டுறேன். இங்க பாருங்க, இன்னைக்கு தான் கழுவி விட்டுருக்காங்க. இந்த தெரியுதுங்களா டஸ்ட்? ஆமா சார், இதுதான் டஸ்ட். இன்னைக்கு கழுவி விட்ட பேனல்லயே அவ்வளவு டஸ்ட் வருது. உங்களுக்கு வந்து நாளாக டஸ்ட் வந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. அதே ஃபேக்டரிங் போது டஸ்ட் ரொம்ப அதிகமாகும். இப்போ இது டிசி, இது வந்து டிசிங்க. இதை நான் குறை சொல்லல. இது 500 வாட் பேனல் அப்படிங்கிறது நாளாக உங்களுக்கு வோல்டேஜ் கம்மியாயிரும். உங்களுக்கு வோல்டேஜ் வந்து கம்மியாயிரும். அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஃபேக்டரி சைடுல நம்மளுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இன்னொரு விஷயம்னா இது மல்டி டர்பைன் நாங்க கனெக்ட் பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு 10 டர்பைன் வரைக்கும் நாங்க போடுவோம். 10 டர்பைன் ஒரே லூப்ல நாங்க பண்ணி ஒரு 50 கிலோவாட் இன்வெர்டர் 100 கிலோவாட் இன்வெர்டர் நாங்க கொடுப்போம். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க. ஓகே, அது பட்ஜெட் வந்து அஃபோர்டபிளா இருக்குமா சார்? தாராளமா பட்ஜெட். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா விண்ட் டர்பைன் வந்து காஸ்ட்லி சார். இது 1 கிலோவாட் விண்ட் டர்பைன்ங்கிறது 1,25,000 இருந்து 1,75,000 வரைக்கும் வருங்க. காரணம் என்ன, காஸ்ட் அதிகம், ப்ரொடக்ஷன் விஷயம் அதிகம். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இதை நீங்க கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல. ஒண்ணும் இல்ல சார். நீங்க இந்த பேனல் நீங்க வாங்கிக்கிறாங்க, இதை வந்து நான் பாத்துட்டீங்கன்னா வாங்கி ஒரு 10 நாள்ல போய் ரிட்டர்ன் பண்ண அப்படின்னா இது யாருமே எடுக்க மாட்டாங்க, ஸ்கிராப்புக்கு கூட போகாது. அதே இந்த டர்பைன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்கறது எம்எஸ் தான், எஸ்எஸ் போல்ட் தான், மேல இருக்கிறது பூரா காப்பர். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஆமா எல்லாமே காப்பர். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா காப்பர் மேக்னெட் தான். நீங்க ஒரு 20 வருஷம் கழிச்சு வித்தாலும், இன்னைக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 20 வருஷம் கழிச்சு வித்தாலும் குறைஞ்சது 1.5 லட்சம் ரூபாய்க்கு போகும். நீங்க யூஸ் பண்ணது போக ஒரு 20 வருஷங்களுக்கு வச்சா 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு கண்டிப்பா போகும். சோலார் பேனலுக்கு 25 இயர்ஸ் வாரண்டி. இது 25 இயர்ஸ் வார் சார். அவங்க 25 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி தான் சார் கொடுக்குறாங்க. எல்லா சில கம்பெனி எல்லாம் 10 இயர்ஸ் வாரண்டி, பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி தான் 25 இயர்ஸ். இது வந்து என்ன லைஃப் எவ்வளவுங்க சார்? இது வந்து 40 வருஷம் லைஃப்ங்க. 40 இயர்ஸ் லைஃப். இன்னொரு விஷயம்னா நீங்க 20 வருஷம் கழிச்சோ 40 இயர்ஸ் கழிச்சோ ஸ்கிராப் பண்ணும்போது இதனோட வேல்யூ 75% நீங்க ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஏன்னா காப்பர் தான் போட்டிருக்கோம். அதுல 80% காப்பர் சரிங்களா. உங்களுக்கு 50% மேக்னெட், மீதி 90% ஸ்டீல். இதெல்லாம் எதுவும் அழிய போற பொருள் கிடையாது. எல்லா பொருளுமே வேல்யூ வேறும். அப்படிங்கும் போது இன்னொரு 20-30 வருஷம் கழிஞ்ச போது இதனோட ரேட் ஏறிட்டே தான் போகும். 10 வருஷத்துக்கு முன்னாடி காப்பர் ரேட் என்ன, இன்னைக்கு காப்பர் ரேட் என்ன? நம்ம நிறைய நாங்க யூசர் டர்பைன் கழட்டுவோம். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அதுல வச்சுதான் சொல்றேன். நீங்க ஒரு யூசர் டர்பைனோட விலையை வந்து 40 லட்சம் ரூபாய்க்கு விற்கும். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 35 வருஷம் ஓடின டர்பைனோட விலை 40 லட்சம் ரூபாய். அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து இந்த பொருளோட மதிப்பு எதுவுமே கம்மி ஆகாதுன்னு சொல்ல வரேன். ஓகே, வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம பேரு நம்ம எந்த ஊர்ல? ஆக்சுவலா நம்ம கருத்தம்பட்டின்ற ஊரில் இருக்கோம். பொன்னனின் உணவுன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்கண்ணா. அரூர்ல இருந்து இப்போ 9 கிலோமீட்டரில் கருத்தம்பட்டின்ற ஊரில் பொன்னனின் உணவும் வச்சுருக்கோம். ஓகேங்கண்ணா. ஓகே, இப்போ உங்கள் சைட்டுக்கு வந்து இப்போ விண்டு மில் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இதாக இருந்துச்சு, போடுறதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குங்க? போடுறதுக்கு முன்னாடி கரண்ட் பில் அதிகமாக கட்டிட்டு இருந்தோம். ஓகே, இப்போது 90%, 90-95% கரண்ட் பில் ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. ஓகே, ஒரு 5% பிபி கட்டுற மாதிரி இருக்குது. ஓகேங்கண்ணா. இப்போ இது வந்து நம்ம ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மெயின்டெனன்ஸ் அந்த இருந்துச்சா இல்லை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ நீங்கள் லைவாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. ஓகேங்கண்ணா. நீங்கள் சோலார் பேனலும் போட்டிருந்தீங்க பார்த்துருந்தேன். ஸோ இப்போ அது போட்டதுக்கப்புறம் இப்போ இது நீங்கள் வந்து மாறி இருக்கீங்க. சோலாருக்கு மெயின்டெனன்ஸ் அதிகம், அது கிளீனிங் ஒர்க்கு அது இது பண்ணணும். ஓகே, விண்டுக்கு அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு. ஓகே, இப்போ அவங்க சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 60 யூனிட் வருதுங்களா? வருதுங்க. விண்டு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி
60 யூனிட் வந்துடுது. ஓகே, இப்போ ஃபுல் மாதம் வந்து நம்ம இந்த அளவுக்கு யூஸ் பண்ணும்போது நாங்கள் கிடைக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக. ஓகே, இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விண்டு மில் போடலாமா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் சஜஷன் என்ன? விண்டு மில் போட்டால் நம்ம இந்த மாதிரி ஹோட்டல் ஏரியா, உணவகம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, கமர்ஷியல் ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, நன்றிங்க. ஓகே சார், இப்போ எங்க என்னங்க சார் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக? சார், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் கண்ட்ரோலர் கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் சார். இவ்வளோ இருக்கிறனால தான் எடுத்து நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 3 பேஸ் தான் இன்புட் வரும், அதில் ஏசி இன்புட் தான் வருங்க, PWM சார்ஜ் கண்ட்ரோலர் தான் வரும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டம்ப் லோடு கட்டுப்பாடு, உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பேட்டரி ரிஃபைன் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம், LCD டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மித்த பக்கம் இருக்கும் பேட்டரி ப்ரொடெக்ஷன், டம்ப் லோட் ப்ரொடெக்ஷன், ஹை விண்ட் ப்ரொடெக்ஷன். ஹை விண்ட் ப்ரொடெக்ஷன் தான் சைடு ஃபர்லிங் சிஸ்டம் சொல்லுவோம். அதிகமான காத்தடிச்சதுன்னா இப்படி சுத்திட்டு இருக்கிற டர்பைன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்படி போயிடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆமா, ஆட்டோமேட்டிக். இது வந்து பியூர்லி மெக்கானிக்கல் டிசைனுங்க, எந்த காலத்துலயும் ஃபெயிலியர் ஆகாது. எதுவுமே இது வந்து ஆஃப்ஷோர் விண்ட் டர்பைன்ல ஏற்றது. இதுக்காக தான் நாங்க ஜெர்மன்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு விண்ட் எனர்ஜி அசோசியேஷன் மெம்பரா இருக்கும். இந்த சைடு ஃபர்லிங் சிஸ்டம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இப்படி போயிடும். அதுக்கு மீறி காத்தடிக்குது. கடலோர பகுதிகளில் காத்தடிக்குமா? கடலோர பகுதி சார், இந்தியா பொறுத்தளவுக்கு 7200க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் வந்து கோஸ்டல் ஏரியா மட்டும் சார். இயற்கையான வளம் நிறைய இருக்கு சார். அதாவது தமிழ்நாட்டுல அள்ளி இயற்கை கொடுத்த வரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமே காற்று இருக்கு சார். சென்னை, மதுரை, சேலம், இது வந்து சேலம், தருமபுரி மாவட்டத்துல போட்டிருக்கோம், நாங்க அரூருங்கிற இடத்துல போட்டிருக்கோம். எல்லா இடத்துலயும் வளம், இயற்கை வளம் கொட்டி கிடக்குது. சேஃப்டி வச்சு பாத்தீங்கன்னா நாங்க சார் 2.5 கிலோவாட் விண்ட் டர்பைன் நாங்க 3 கிலோவாட் 3.5 கிலோவாட் டம்ப் லோட் பண்ணுவோம், சேர்த்து கொடுத்துருக்கோம். ஆமாங்க, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். டம்ப் லோடு நிறைய ஸ்மால் டர்பைன்ஸ் வந்து டம்ப் லோடு கொடுக்கறதுல நாங்க வந்து டம்ப் லோடு கொடுக்குறவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த டம்ப் எதுக்காக ஒர்க் ஆகுதுன்னு பாத்துட்டீங்கன்னா பேட்டரி ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், பேட்டரி அண்டர்வோல்ட் ப்ரொடெக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன், ரிவர்ட் பொலட் ப்ரொடெக்ஷன், ஜென்ரல் ஓவர் ஸ்பீட் ப்ரொடெக்ஷன், ஹை விண்ட் ப்ரொடெக்ஷன், ஆட்டோமேட்டிக் டம்ப் லோட் ரிவர்ஷன், லைட்டிங் சர்ஜ் ப்ரொடெக்ஷன், டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் அப் டு 52 டிகிரி. நீங்க கேட்டீங்க இல்லையா, 52 டிகிரி செல்சியஸ் வரை டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன், லோட் செட், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்கும். ஒரு அனிமாமீட்டர் வந்து அனிமாமீட்டர் டிசைன் பண்ணிக்கலாம். இப்ப லைட்டிங் வந்தாலும் அது நம்ம ப்ரொடெக்ட். ஆமா, லைட்டிங் அண்ட் சர்ஜ் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். விண்டு சார்ஜ் கண்ட்ரோலர், சார்ஜ் கண்ட்ரோலர் டு பேட்டரி, பேட்டரி டு இன்வெர்டர். சார்ஜ் கண்ட்ரோலர் டம்புக்கு போயிடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான இது இருக்கு. அதாவது பேட்டரி ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா வர்ற கரண்ட் பூரா டம்ப் லோடு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பக்கா சேஃப்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே நாங்க இந்த சார்ஜ் கண்ட்ரோலயே RS45 வேணும் கொடுக்குறோம், IoT வேணும் கொடுக்குறோம். இது எல்லாமே ஆப்ஷனலுங்க உங்களுக்கு. ஆமா, ரெக்குயர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் பிரேக்கிங் சிஸ்டம் சார். விண்டோட டிசைன் வந்து மேனுவல் பிரேக்கிங் சிஸ்டம். உங்களுக்கு வந்து இதுதான் பிரேக்கிங் சிஸ்டம். ஆமா, இது வந்து இப்படி ஒரு பிரேக், இப்படி ஒரு பிரேக். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ஜாம்போ 1 சார் விண்ட் சார்ஜ் கண்ட்ரோலர். இது டம்ப் லோடுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வோல்ட் ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே இதுல தான் பார்க்க போறோம். பாருங்க, உங்களுக்கு நான் லைவ் டேட்டா காட்டுறேன் சார். இது வந்து லைவ் டேட்டா, எந்த ஒரு ஒளிவு முறையும் கிடையாது. இது லைவ் டேட்டா. இது விண்டோட ஒயர், இது பேட்டரிக்கு போற ஒயர். பாருங்க, இது கீழே குமிஞ்சு பாருங்க சார். இது கீழே காட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா DC, இது வந்து AC. ஏசியா வர்ற கரண்ட்டை டிசியா கன்வெர்ட் பண்ணி அனுப்புறேன். பாருங்க, இது வந்து 96 வோல்ட் தான் பேட்டரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 100 வோல்ட் இருக்குது. அப்படிங்கும்போது பேட்டரி இஸ் ஃபுல். பேட்டரி வந்து ஃபுல் லோட்ல இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா விண்ட் இப்போ ஆவரேஜ் கிலோமீட்டர், இப்போ மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் காட்டுற பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ லாஸ்ட் 1 மந்த் டேட்டா 3211 கிலோவாட். சரிங்களா? அடுத்து வந்து லாஸ்ட் 2 மந்த் டேட்டா 3080 கிலோவாட். சரிங்களா சார்? அடுத்தது 3வது மாசம் 2775 கிலோவாட். சரிங்களா? எல்லாமே காட்டும். 4வது மாசம் 2469 கிலோவாட். சரிங்களா சார்? இப்போ 5வது மாசம் 2162 கிலோ. இது காற்று வருது இல்ல சார், காற்றுக்கு தகுந்த மாதிரி இவங்களோட யூசேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி 1853 கிலோவாட். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 7வது மாசம் ரெக்கார்டு 1548 கிலோவாட். ஆமாங்க சார், ஒவ்வொரு மாசம் இப்போ 8 மாசம் நல்லா இருக்குங்க சார். அதே மாதிரி உங்களுக்கு மீதி 4 மாசம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். நம்ம ஆவரேஜா ஒரு வருஷம் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு ஒரு வருஷத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா இதோட டீடைல்ஸ் தான் நாங்க போட்டிருக்கோம். ஒரு வருஷத்துல 22,000 யூனிட் வந்திருக்கு. 22,000 யூனிட். ஆமா, நீங்க மொத்தம் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 22,000 யூனிட்டுங்க. ஒரு மாசத்துக்கு 1833 யூனிட்டுங்க. அப்புறம் ஒரு நாளைக்குன்னு பார்த்தோம்னா 60 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சரிங்களா? மொத்தம் 11 மாசம் தான். 12 மாசம் காட்டல உங்ககிட்ட, மொத்தம் 11 மாசம் தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இவ்வளவு யூனிட்ல என்னால 60 யூனிட் குடிக்க முடியும். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா சுமார் ஒரு 800 மரம் நட்டதுக்கு சமங்க. சோலார் காட்டிலும் இது வந்து ROI ரொம்ப குயிக்கா வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2
1.25 வருஷம் 2 வருஷத்துல நீங்க ரிட்டர்ன் எடுத்துடலாம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை. அதே மாதிரி உங்களுக்கு வருஷத்துக்கு இந்த ஒரு 60 யூனிட்ங்கிறது வருஷத்துக்கு 18 டன் நம்ம CO2 ரிடியூஸ் பண்றவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சுமார் 800 மரம் நட்டதுக்கு சமங்க. சார் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து விண்மில் வந்து வீட்டில் மேலே வைக்கிறோம், இந்த பில்டிங் மேலே வைக்கிறோம், அப்போ வந்து பறவைகள்லாம் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல சார், பறவைகள் வந்து பக்கத்துல வராது சார். மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்கறது பறவைகள் எல்லாம் சில பேர் பக்கத்துலேயே வராது. ஏன்னா நம்ம பிளேடு ரொட்டேஷன் ஆகும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போயிடும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அது வராது. உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இதான் எங்களோட அங்கீகாரப்பட்ட சான்றிதழ் சொல்லணும். வேர்ல்டு விண்ட் எனர்ஜி அசோசியேஷன் மெம்பருங்க. இந்த மெம்பர்ல அவ்வளவு சீக்கிரம் ஆக முடியாது. என்டையர் வேர்ல்டு விண்டில் இருக்கிற அசோசியேஷன்ல இருக்கிற எல்லாரும் பண்ணிருக்கிற மெம்பர்ஷிப்ங்க. அதுவும் இந்தியன் அன்டர்பைன் இருக்கோம். நாங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா DPIT சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம், ISO 14000 சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம், IEC 641000 இந்த சர்வதேச தரம் பொறுத்து தான் நாங்க டர்பைன் அமைக்கிறோம். இந்த சைடு ஃபர்லிங் சிஸ்டம் ரொம்ப காத்தடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த சுத்திட்டு இருக்கிற பிளேடு வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்படி போயிருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த வால் பகுதி குறிக்கிற இதுக்காக தான், இந்த டிசைனுக்காக தான் நாங்க இது கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா. அதுபோக நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி இது பண்றோம், உதயம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம், MSME மேக் இன் இந்தியா. இந்தியாலேயே இன்னொரு ரீசன் சொல்லிடுறேன் சார், இது முழுக்க இந்தியாலேயே தயாரிக்கிற ப்ராடக்ட்டுங்க. நம்ம ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட்ல நிறைய வாண்டட் இருக்குங்க. நம்ம ஊர் இன்னைக்கு இருக்கிற எனர்ஜி காஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வருங்கால எனர்ஜி தாங்க சார். எல்லாருமே பில்கும் நம்ம எலான் மஸ்க்லேருந்து எல்லாருமே சொல்றாங்க வருங்கால எனர்ஜி மட்டும்தான். குருடாயில் நம்பி இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வாரில் இந்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்குன்னு தெரியும். எனர்ஜி கிரைஸ் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நம்மளோட உள்நாட்டில் நம்ம என்னென்ன துறைகள் டெவலப் ஆச்சு அப்படின்னா இங்கிருந்து நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். அப்படிங்கும் போது நம்ம அந்நிய செலாவணி நமக்கு ரொம்ப இதாகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. சரி, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ எனர்ஜிக்காக சோலார் தான் வந்து போடுறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது லிட்டில் பிட் காஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு மாதிரி சார். நான் சோலாருங்கிறது ஒரு எனர்ஜி சார். நம்ம ஒன்னையே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன். இன்னொரு சோர்ஸ் இருக்கும்போது ரொம்ப நல்லதுங்க. இது வந்து கமர்ஷியலா யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லதுங்க. இது வந்து எல்லா பருவ காலத்திலும் ஏற்றக்கூடிய ஒர்க் ஆகுது. இன்னைக்கு நம்ம போய் இந்த டைம்ல எடுத்து பார்த்தாலும் மணி இன்னைக்கு 7:45ங்க. இன்னைக்கு நம்ம மேல போய் பார்த்தாலும் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா பருவநிலையும் 24/7 ஓடக்கூடியது. நம்ம இந்தியா பொறுத்தளவுக்கு காற்று வளம் அதிகமா உள்ள நாடு சார். நம்ம காற்று வளத்தை அதிகமா எடுத்து பண்ணலாம். இப்ப ஃபேக்டரியில எல்லாம் சோலார் போட முடியாது. எத்தனையோ ஃபேக்டரியில சோலார் போடவே முடியாது. ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியாது. நிறைய உங்களுக்கு டஸ்ட் ஆகிட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரம் எடுத்துடலாம். ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, 2க்கு 2 இடம் பாருங்க. இந்த இடம் நீங்க எந்த இடம் எவ்வளோ யூஸ் பண்றீங்க, வெறும் இந்த 2க்கு 2 இடம் இருந்த போது இந்த இடத்துல என்னால் 60 யூனிட் கொடுக்க முடியும்னா ஒவ்வொரு கமர்ஷியலையும் 5 டர்பைன் போடலாமே. உங்களுக்கு பகல் நேரத்தில் அது 6 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யும், 24 மணி நேரம் வேலை செய்யும். உங்களுக்கு ஆமா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் செயல்படும். நல்ல உற்பத்தி கொடுக்கக்கூடிய 25 ஆண்டுக்கு மேல உங்களுக்கு வேக முதலீடு வந்து ரொம்ப வேகமா கொடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே அந்த 60 இந்த இடத்துல நீங்க 60 யூனிட் சோலார்ல நீங்க போடவே முடியாது. இந்த மாதிரி பல மடங்கு இடம் வேணும். 30 பேனல் நீங்க 30ல இருந்து 40 பேனல் போட்டா தான் அந்த இடத்துல உங்களால 60 யூனிட் ஈல்டு கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது 40 பேனலுக்கு 1 கிலோவாட்டுக்கு 50 லிட்டர் தண்ணினா நீங்க தண்ணி எவ்வளவு செலவாகுதுன்னு கணக்கு பண்ணி பாருங்க. 5 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி செலவு பண்ணும், ஒரு ஆள் விட்டு கம்பல்சரி லேபர் கிளீன் பண்ணும், பல விதமான மெயின்டெனன்ஸ் இருக்கு. நான் அதை குறையெல்லாம் சொல்லல, நல்ல ஒரு கான்செப்ட் சோலார் கூட இதையும் மெர்ஜ் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ இந்த விண்ட் எனர்ஜி பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் சார். வணக்கம். நம்ம பேர் நம்ம கம்பெனி என்னன்னு சொல்லிடுங்க சார். நம்ம வந்து பாலாஜி சிஸ்டம் பிரைவேட் லிமிடெடுங்க. நம்மளது வந்து பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் ப்ரோசோன் மாலுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஃபேக்ட்ரி இருக்குங்க சார். ஓகேங்க சார். இப்போ நிறைய இந்த விண்மில் பற்றி நிறைய டீட்டெயில் வந்து சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக. இப்போ நிறைய பேர் இதை பார்த்துட்டு போடணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ப்ராசஸ் வந்து எப்படிங்க சார்? சார் நம்மளது மோஸ்ட்லி கமர்ஷியல் கிளைண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EB பில் உடனே அனுப்பணும். நீங்கள் உங்களோட EB பில் அனுப்பிச்சு நீங்கள் எத்தனை யூனிட் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிற டீட்டெயில் கொடுக்கணும். எங்களுக்கு அந்த டீட்டெயில் இருந்து நீங்கள் எத்தனை கிலோவாட் கன்சியூம் பண்ணுற டீட்டெயில் எங்கள் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இருப்போம். மோஸ்ட்லி நாங்கள் கமர்ஷியல் என்கொயரிக்கு வந்து உடனே நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி உடனே பண்ணுவோம். ஓகே. இப்போ வீட்டுக்கும் போகணும்னு ஆசைப்படுவாங்க, அங்கேயும் நம்ம போட முடியுமா எப்படிங்க சார்? சார் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த 500 ரூபா 1000 ரூபா கட்டுறவங்க கூப்பிடுவாங்க. மினிமம் ஒரு 8000க்கு மேலே EB பில் வர்றவங்களுக்கு தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகுனா. எங்களுக்கு வந்து விலை ஜாஸ்தி. நீங்க ஒரு 1000 2000 EB பில் வரவங்க நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு கட்டுப்படி எங்களால் பண்ண முடியாது. மினிமம் ஒரு 10,000 to 8,000 மினிமம் பே பண்றவங்க மட்டும் தான் எங்களுக்கு சூட்டபிளா இருப்பாங்க. ஓகேங்க சார். இப்போ டேரக்டா எனக்கு வந்து விசிட் பண்ணி இந்த விண்மில்ல பார்க்கணும்னா வந்து பார்க்கலாம். தாராளமா எங்க ஃபேக்டரிக்கு வரலாம். எங்க ஃபேக்டரிக்கு வந்து எங்க இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. இன்ஜினியர் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க சைட்டுக்கே வந்து எங்க இன்ஜினியர்ஸ் வருவாங்க. இன்ஜினியர்ஸ் வந்து ஃபீசிபிலிட்டி எடுப்பாங்க. ஃபீசிபிலிட்டி எடுத்து பார்த்து நாங்க கொடுப்போம். மோஸ்ட்லி கமர்ஷியல் கிளைண்டா இருந்தா நீங்க வரணுங்கிற அவசியமே இல்லை. உங்க இன்னைக்கு எந்த இடத்துல உட்கார்ந்தா லொகேஷன் அனுப்பிச்சுட்டாலே போதும். உங்களோட லொகேஷன், உங்களோட வீட்டு மொட்டை மாடியோட போட்டோஸ் இது மட்டும் கிடைச்சிங்கனாலே போதும். நாங்க ஒரு ஆவரேஜா ஒரு 70% அக்யூரேட்டா எங்களால சொல்ல முடியும் சார். ஓகேங்க சார். இப்போ வந்து
வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எவ்வளோ நாளில் சார் அது நடக்கும்? சார் ஒரு டர்பைன் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணால் மினிமம் ஒரு 1 வீக்காவது ஆகுங்க உங்களுக்கு. உடனே என்னால் சோலார் மாதிரி தூக்கி கொடுக்க முடியாது. ஒரு 1 வீக்காவது ஆகிரும். எனக்கு ஸ்டடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி அதுக்கு நாங்கள் டெஸ்டிங் எல்லாம் போட்டு தான் கொடுக்க முடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்க சார். இப்போ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா லைஃப் எவ்வளோ சார் வரும்? சார் 40 இயர்ஸ் லைஃபுங்க சார். டர்பைன் 40 இயர்ஸ் லைஃபுங்க. குறைஞ்சது 40 வருஷம் லைஃபுங்க உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா டர்பைன் வந்து. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக இந்த டர்பைன் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுடைய கடைகளுக்கு, உங்களுடைய வீடுகளுக்கு, இல்லைனா உங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ஃபேக்ட்ரிஸ்க்கு இந்த மாதிரி டர்பைன்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சாரோடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது அதிகமாக கரண்ட் பில் கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.